நேர்களை மற்றும் ஒரு அண்மை செய்தி. மக்களவையில் சிதம்பரம் எம்பி திருமாவளவன் பேசிக் கொண்டிருந்த போது மைக் அணைக்கப்பட்டதால் அங்கு சர்ச்சையானது நிலவிக் கொண்டிருக்கின்றது. மைக் அணைக்கப்பட்ட போதும் தொடர்ந்து அவர் பேசியதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்திய நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் முதன்முறையாக சபாநாயகர் தேர்தல் வாக்கெடுப்பானது சட்டப்பேரவையில் நடைபெற்று ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் இடமாற்றம் செய்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது திருமாவளவன் பேசிக் கொண்டிருந்த மைக்கானது அணைக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையானது நிலவிக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது, வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின், மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज। आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज। आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज। राजकुमार छब्बेवाल जी, राजकुमार जी बोलना है आपको। धन्यवाद सर। करो प्लीज। அந்த அதிகாரத்தை தவறாக